பாதங்களை குனிந்து பாருங்கள், பார்த்தோமே செருப்பு தான் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய மாபெரும் கலைஞரான வடிவேலு என்கிற மனிதனுக்கு சமூக வலைத்தளங்கள் கொடுத்த அங்கீகாரம் இருக்கிறது. எத்தனை மகத்தான். பைக்ல வர ஒரு ஆளை போலீஸ்காரர் பிடிச்ச உடனே இறங்கி அந்த ஆளு போன் கேமராவை ஆன் பண்ணிட்டு நிற்கிறார். போலீஸ்காரரும் தன் போன் எடுத்து தன்னுடைய போன் கேமராவையே ஆன் பண்ணிட்டு நிற்கிறார். எங்களுக்கு 527 நண்பர்கள். எங்க Facebookல ஒத்த மூஞ்சிய கூட யாரும் பார்த்தது. பராசக்தியே ஒவ்வொரு வீட்டிலும் பெண்ணாக இருக்கிறாள். அதனால் பாரம்பரியத்தை எடுத்துச் செல்கின்ற மாபெரும் பங்கு அவளுடைய கரங்களில் இருக்கிறது. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் இருந்து கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். நடுவரையா அவர்களை எனக்கு முன்னால் அன்பு சகோதரர் நெல்லை ஜெயந்தா பேசினார். பூக்களை பற்றி ஒரு கவிதையை சொல்லுகின்றார். பூ, அது கழுத்தில் பூ இருந்தால் வேட்பாளர், காதில் பூ இருந்தால் வாக்காளர். சொன்னாரா இல்லையா சார்? பிரமாதம். என்ன, ஒரு 30-35 வருஷம் முன்னாடி வந்த கவிதை. இன்னைக்கு வாக்காளராயிருந்தாலும் சரி, வேட்பாளராயிருந்தாலும் சரி, கழுத்துலையும் பூ கிடையாது, கையிலையும் பூ கிடையாது, காதலையும் பூ கிடையாது, துட்டு. அப்புறம் நாங்க 3 பேர் சைத்தான்றாங்க, இருந்துட்டு போறோம். என்ன செய்வது? நீங்க 3 பேர் தேவதூதர்களா? உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள், பார்த்தோமே செருப்பு தான் இருந்தது. ஜெயந்தா சார் சொல்றாரு, மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க வேண்டும். மகனின் பின்னால் அப்பா ஓடுவது நல்ல மாற்றம் இல்லை. எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க சார்? இந்த மண்ணிலே முருகன் என்கின்ற மகனின் காலடியில் சிவபெருமான் என்ற தகப்பன் உட்கார்ந்து எனக்கு மந்திரத்தை நீ சொல்லிக் கொடு என்று கேட்ட மண் இது. முருகன் வேஷம் போட்ட விஸ்வநாத தாஸ் தெரியுது, ஆனா முருகன் சொன்ன பாடத்தை ஜெயந்தாவுக்கு தெரியல. காலங்கள் மாறி வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாமலே சினிமாவை பத்தி சொன்னீங்க. அந்த பாட்டு ஒண்ணு, அந்த படம் பாபுன்ற படங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் 60 வருஷம் ஆச்சு. இப்பதாம்மா போட்டான், போன வாரம் போட்டாமா சார். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவ்வளவு அழகான பாடல், சமையல் எல்லாம் ஒன்னா கலக்குது, ஜாதி எல்லாம் போயிடுச்சுன்னு பாடி எவ்வளவு நாளாச்சு? 60 வருஷம் ஆச்சு. ஜாதி மாறிச்சா சார்? அது எப்படி மாறும்? அப்போ உங்களுடைய பாரம்பரிய ஊடகங்களிலிருந்து, சினிமாவிலிருந்து தெரித்து வந்த கவிதைகளால் 60 வருஷத்துல சமுதாய மாற்றம் நடக்கவே இல்லைன்னு நாங்க 3 பேரும் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. பாடல்கள் இருக்கிறது, மாற்றங்கள் நடக்கவில்லை. அப்போ அந்த ஊடகத்தினால் தான் மாற்றங்கள் வரும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க சார்? ஜெயந்தா சார் சினிமாவை பத்தி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. தமிழ் சினிமாவில் மாத்திரம் இல்லை, இந்திய சினிமாவே நீங்க எடுத்துக்கங்களேன். உதவி இயக்குனர்கள்னு ஒரு பிரிவு உண்டு, பாவப்பட்ட பிரிவு சார். டைரக்டரால ப்ரொடியூசரை திட்ட முடியாது, நடிகரை சொல்ல முடியாது, நடிகையை ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா யார் யார சொல்லணுமோ எல்லாத்தையும் சேர்த்து உதவி இயக்குனருக்கு தான் வசவு விழும். அடி வாங்கின உதவி இயக்குனர்கள்லாம் உண்டு. 30-35 வருஷம் தலை நரைச்சு போய் முடியே கொட்டி போற மட்டும் உதவி இயக்குனராகவே இருந்தது சினிமாவினுடைய வரலாறு. இன்றைக்கு பாருங்கள், அவன் நவீன ஊடகத்திலே ஒரு குறும்படத்தை எடுக்கிறான், அடுத்த நாள் சூப்பர் ஸ்டார் இருந்து கால் வருது, எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு. திறமை இருப்பவர்களுக்கான அங்கீகாரங்களை நவீன ஊடகங்கள் தான் வழங்கி கொண்டிருக்கின்றன சார். ஒண்ணுமே இல்லை சார், உலகமே பரபரப்பா இருந்தது சார். சிரியாவில் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஐநா சபையில மாபெரும் கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. உலகத்தின் மிகப்பெரிய நாடான இந்தியாவில் பிரதமர் பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நியூஸும் போயிட்டே இருக்கு சார். ட்ரெண்டிங்ல எது சார் வந்தது? நம்ம நேசமணியை காப்பாற்றணும்ன்றது ட்ரெண்டிங்ல வந்தது. தமிழ்நாட்டினுடைய மாபெரும் கலைஞரான வடிவேலு என்கிற மனிதனுக்கு சமூக வலைத்தளங்கள் கொடுத்த அங்கீகாரம் இருக்கிறது. எத்தனை மகத்தான
சார், நம்முடைய தலைமுறையில் நாம் எதை பார்த்தோம்? ஒரு வார்டு கவுன்சிலர் கிட்ட கூட நாம போய் நின்று பேசிட முடியாது சார். அப்படியே பேசினாலும் ஜாலியாலாம் பேச முடியாது. ஆனால் சோசியல் மீடியா நமக்கு எந்த பெரிய சொத்தை கொடுத்திருக்கிறது என்றால், அத்தனை பேரும் எந்த பதவியிலே இருக்கிற பெரிய மனிதரோடும் கூட பேச முடியும் என்கின்ற தொடர்பை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய மீடியா ஒன் வே டிராபிக், எங்களுடைய மீடியா இரு பக்கமும் போய் வரக்கூடிய சாலை. எது உங்களுக்கு வேண்டும்? எது மாற்றங்களை கொண்டு வரும்? சார், முன்னாடிலாம் போலீஸ்காரர் வந்து பைக்கில் போகிற ஒரு ஆளை பிடிச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று கேஸ் எழுதுவார், இல்லை ஒரு நெகோசியேஷன், ஒரு பேரம் நடக்கும். இன்னைக்கு என்ன சார் நடக்குது? பைக்கில் வர ஒரு ஆளை போலீஸ்காரர் பிடிச்ச உடனே இறங்கி அந்த ஆளு ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டே நிற்கிறார். போலீஸ்காரரும் தன் ஃபோனை எடுத்து தன்னுடைய ஃபோன் கேமராவையும் ஆன் பண்ணிக்கிட்டு நிற்கிறார். இவர் தப்பா வந்தாரு என்று காண்பிப்பதற்காக அவர் படம் எடுக்கிறார். இவர் காசு கேட்பாரான்னு பார்க்கறதுக்காக அவர் படம் எடுக்கிறார். என்றால் அதிகாரம் என்பது பதவியிலே இருந்தவர்கள் கையில் என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு சாமானியன் கையிலே அதிகாரத்தை ஒரு செல்போன் கொண்டு வந்திருக்கிறது என்றால் நவீன ஊடகங்கள் செய்த மகத்தான சாதனை அதுதான். ஒரு கலவரம் நடந்து முடிந்து ஒரு ஆட்டோ கொளுத்தப்பட்டது என்றால் பேரூர் தெரியாத ஒரு ஆள் அதை படம் எடுத்து போட்டால் அந்த கலவரத்துக்கு பின்னாலே இருந்த சதி என்ன என்பதை நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், சார், எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் யாருக்கும் பயப்படாமல் பேச முடியும் என்பதுதான் சோசியல் மீடியா எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் அங்கீகாரம். நான் முக்கியமான ஒரு மாற்றத்தை பற்றி இப்ப சொல்ல போறேன். மகத்தான மாற்றங்களை கொடுத்த மனிதர் என்கின்ற விருது கிரேட்டா தன்பர்க் என்கிற வெறும் 16 வயசு பச்சை குழந்தைக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிச்சுன்னா, உலக தலைவர்கள் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு மைக்க பிடிச்சு பேசுது. அவங்களை பார்த்து, எங்களை போன்ற குழந்தைகளினுடைய நாளைய உலகத்தை நீங்கள் சீரழித்து விட்டீர்கள். மலைகளில் இருக்கிற பனி உருகிவிட்டது, நதிகள் இறந்து விட்டன, காற்றிலே மாசு பரவி விட்டது, இந்த உலகத்தினுடைய சுற்றுச்சூழலை முழுவதும் கெடுத்துவிட்டு பணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, how dare you என்று கேட்கிறேன். இந்த வார்த்தை அந்த பொண்ணு யூஸ் பண்ணுதுங்க. how dare you, என்ன துணிச்சல் உங்களுக்கு? யாரை பார்த்து? உலகத்தினுடைய அத்தனை தலைவர்களை பார்த்து 16 வயசு குழந்தை பேசுது சார். அவ பேசின அந்த படம் வந்து அப்படியே வைரலா போகுது. உலக நாடுகளிலிருந்து 30 லட்சம் இளைஞர்கள் உலக நாடுகளிலிருந்து தெருவிலே இறங்கி போராடுகிறார்கள். எதற்கு? இந்த உலகத்தை இளைஞர்களான எங்களுக்கு திரும்பிக் கொடுங்கள் என்று இளைஞர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இது எதனால் நடந்தது என்றால் சோசியல் மீடியா இது கொடுத்த வரம். இது நம்முடைய குடும்பங்கள்ல அம்மா மேல ரொம்ப நம்ம எல்லாருக்கும் அன்பு உண்டு, எல்லாருக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவுக்கு அங்கீகாரமே நம்ம குடும்பங்களில் கிடையாது. இன்னைக்கு வச்சுட்டு அவன் புளி குழம்போ, ஐயோ எப்படித்தான் அப்பா இதை சமாளிக்கிறார், இப்படித்தான் அந்த அம்மாவுக்கு அங்கீகாரம் வீட்டில் இவ்வளோ கம்மி. ஆனால் இந்த அம்மா என்ன செய்வாங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிளாக் ஆரம்பித்து அதில் தனக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பு ஒரு 10 போட்டு அந்த சமையல் குறிப்புகளை ஒரு 5000 பேர் படிக்கிறாங்கன்னா வீட்டிலேயே அவர்களுக்கான மரியாதை உயரும். இதுதான் சோசியல் மீடியா வீட்டிலே இருக்கிற அங்கீகாரத்தையும் மரியாதையையும் இழந்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் வாய்ப்பு, சந்தர்ப்பம். பாரம்பரிய ஊடகம் அப்படியே நன்மையே பொழியிற மாதிரி அடுத்து வரவர் பேச போறார். அதுக்குள்ள ஏமா இந்த அவசரப்படுறீங்க? தவறுகள் என்பது இரு பக்கத்திலும் இருக்கும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். சோசியல் மீடியாவில் தவறுகள் இல்லையா? இருக்கு. அப்ப கண்ட்ரோல்ஸை கொண்டு வாங்க, நெறிமுறைகளை கொண்டு வாருங்கள். அது இப்போதான் எந்திரிக்கிற குழந்தை, அது அதை வரைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர அதனுடைய சிறகுகளை தயவு செய்து நீங்கள் கத்தரித்து விடாதீர்கள் என்பதை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சோசியல் மீடியா நமக்கு கொடுத்திருக்கிற 2 பெரிய விஷயம். நம் தனிமையை போக்குகிறது. 2வது, கருத்து என்பது மேலிருந்து கீழே வருவது அல்ல, அது கீழிருந்தும் மேலே போக முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டிருப்பது சோசியல் மீடியா தான். பெண்களினுடைய பாரம்பரியமே ஆண்களை மட்டம் தட்டுவது அப்படின்னு சொல்லி அவர் பேச்ச ஆரம்பிச்சார். ஆனால் ஆண்களினுடைய பாரம்பரியம் எவ்வளவு உயர்ந்தது பாருங்களேன். ஒரு முறை கூட பெண்களை மட்டுமே தட்டாமல் பேசிய அவரினுடைய பாரம்பரியத்தை நினைத்து பார்த்தார். எங்க 3 பேருக்கும் மெய் சிலிர்க்கிறது. ஐயா, எங்களுக்கு பிள்ளை வளர்க்க தெரியாது, எங்களுக்கு பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு தாலாட்டு பாட தெரியாது, உங்களுடைய நாத்தம் பிடிச்ச சாக்ஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு குலதெய்வமே கிடையாது,
பாரம்பரியம்னா எப்பவுமே ஆணோட 7 தலைமுறையை தவிர எங்களுக்கு பாரம்பரியமும் கிடையாது. எல்லா கல்யாணங்களையும் கெடுத்து எதுவுமே சரியில்லாமல் செய்யறது நாங்கள் தான். லெஹங்காவை போட்டு கலாச்சாரத்தை முழுவதுமாக அழித்தது நாங்கள் தான். முழு பேச்சிலையும் பெண்களை எவ்வளவு உயர்த்தி பேசியிருக்கார் நடுவர் அவர்களே. 3 பேரும் ஒரே மாதிரி பேசியிருக்காங்க, சட்டையும் ஒரே மாதிரி போட்டுட்டு வந்திருக்காங்க. ராஜா சார் பேசுகிற போது சொன்னார், நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் போய் டாஸ்மாகில் குடிக்கிறீங்களேன்னு தெய்வானை ஒரு கவலையை இங்கே பதிய விட்டார். அது பெண்களினுடைய எவ்வளவு முக்கியமான ஒரு கவலை. அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு, எங்கே வாங்கினோமோ அங்கேயே அதை நாங்கள் திரும்பி கொடுப்போம். இதே போல் ஒரு தேச சேவையை பெண்களால் செய்யவே முடியாது, உங்களால் தான் செய்ய முடியும். வாங்கினதெல்லாம் பத்திரமா அங்கங்கே போய் கொடுத்துருவாங்க. இப்போ ரேஷன் கடையில் குடும்ப தலைவர்னு ஆண் இல்லாமல் பொண்ணு இருந்து எவ்வளவு குடும்பம் இருந்தது. ஒரு குப்பை மாவுக்கும் ஒரு சுப்ப மாவுக்கும் அதே 2000 ரூபாவும் அதே 500 ரூபாவும் கிடைச்சா அரசாங்கத்துக்கு திரும்பி கொடுக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தோணிச்சா? உடம்பு சரியில்லாத பிள்ளைய காப்பாற்றணும்னு தானே அந்த பணத்தை அந்த பொண்ணு செலவழிச்சுது. பெண்களுக்கு இந்த விவரம் கூட தெரியாமல் நாங்கள் 3 பேரும் எந்த பாரம்பரியத்தையுமே காப்பாற்றாமல் இருக்கோம். அவங்க எப்படிலாம் காப்பாற்றுறாங்க பாருங்க. சிலம்பம் கற்றுத் தருவதற்கு ஆண்கள் தானே வருகின்றார்கள், பெண்கள் போய் கற்றுக்கிட்டா எல்லாம் கூட சொல்லித் தருவது ஆண் தானே. இது ஒரு ஆர்குமெண்ட்டா? சில ஆண்கள் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளுகிறார்கள், கற்றுத் தருவது யார்? பெண்கள் தானே கற்று தராங்க. சில பேர் நல்லா பேசின மாதிரியே வேற நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஐயா, நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் அவரோட பேசிட்டு இருக்கோம் ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போ 2 பிள்ளைங்க இவரை பார்க்க வந்தது. இவர் கான்ஃபரன்ஸ் காலில் மியூட் பண்ணலாம் தானே, ஆனால் பந்தா யாரை விட்டது சொல்லுங்க. அதை அப்படியே வச்சிருக்காரு. நாங்கள் கேட்கணுமாமா அந்த பிள்ளைங்க பேசுது. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய கேட்குது, இவர் டிவியில் வருவாருடி. இந்த பிள்ளைக்கு டிவியில் எதில் வருவார்? அந்த பிள்ளை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவர் டிவியில் பட்டிமன்றத்தில் வருவாருன்னு சொல்றதுக்கு பதிலாக இவர் டிவியில் பரதநாட்டியத்தில் வருவாருங்க. சத்தியமா நடந்ததுயா. இந்த வெட்டி பந்தாவில் ஒன்றும் குறைச்சிடல. 3 பேர் வந்து பேசியிருக்கிற பேச்சு பரதநாட்டியம் என்கின்ற ஒரு கலை அமைப்பை மீட்டெடுத்து நமக்கு கொடுத்ததே ருக்மணி அருண்டேல் என்ற ஒரு பெண் தானே. அப்ப கலைகளில் பெண்களினுடைய பங்களிப்பு இல்லைன்னு நீங்க 3 பேர் எப்படி பேசுறீங்க? நீங்க குக்கர்ல இல்லாம உங்களால் செய்ய முடியுமா? நாங்கள் எல்லாம் குக்கருக்கு மாறிட்டோம். நாங்கள்லாம் லெஹங்கா தான் போட்டிருக்கோம். இப்போ 3 பேர் லெஹங்கா தானே போட்டிருக்கோம். பழைய ஆபரணங்கள்லாம் நாங்கள் அணிவதில்லை. இவர்கள் பழைய காலப்படியே இருக்காங்க. உங்கள் தாத்தாக்கள் எல்லாம் உருமா கட்டிக்கிட்டு தானே போனாங்க. ஏன் நீங்கள் கட்டலை? கோவணம் கட்டிக்கிட்டு போனாங்க. ஏன் போகல நீங்க? அவர் ராஜா சார் பேசுகிற போது ஜொனாத்தன் ரீப்லேன்றவருடைய அந்த இன்டர்வியூவை பற்றி சொன்னார். நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க இல்லையா? அவர் என்ன சொன்னார்? ஜொனாத்தன் ரீப்லேன்றவர் 2 வருஷம் மதுரையில் வந்து இருந்தார். உங்களினுடைய மொழியில தான் நான் வாரேன்னு சொல்கிறோம், போயிட்டு வாரேன்னு சொல்கிறோம். இது வந்து உங்கள் மொழியில் மாத்திரம்தான் இருக்குன்னு அவர் சொன்னார். சத்தியம் அவர் சொன்னது. நான் உங்கள் 3 பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் நமக்கு இந்த அனுபவம் இருக்கும். நான் பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நான் போகிறேன்னு சொன்ன உடனே போகிறேன்னு சொல்லுத போயிட்டு வாரேன்னு சொல்லுன்னு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. இந்த உங்கள் வீட்லேயும் இது நடந்திருக்கும். இதை சொன்னது உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவா? பதறி துடிச்சிட்டு ஒரு பாட்டியோ ஒரு அப்பத்தாவோ ஒரு ஆத்தாவோ உடனே போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வாரேன்னு சொல்லப்பு என்று இந்த வார்த்தைகளை ஒரு 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 கொஞ்சம் அமங்கலமான ஒரு சொல்லு கூட வீட்டில் ஒலிக்கவே கூடாது என்று பதறுகிற உள்ளம் பெண்ணினுடைய உள்ளமா ஆணினுடைய உள்ளமா? ஜொனாத்தன் ரீப்லே பேசினதை கேட்டா போதாது, அவர் என்ன சொன்னார்னு முழுக்க கேட்கணும். 2வது அவர் விஷயம் சொல்றாரு. அவரு நம்ம ஊர்ல அவன் சொல்றாரு, உங்க ஊர்ல தான் ஹவ் ஆர் யூன்னு கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டியாளான்னு கேட்குறீங்க. அதை சொல்லலை பார்த்தீங்களா ராஜா சார்? அதுதான் அவங்களுடைய புத்திசாலித்தனம். 3 பேர் ஒரே சட்டை போட்டுட்டு வந்திருக்காங்களே அதே மாதிரி. ஒருவர் வந்தால் அவரை பார்த்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கும் போதே கேட்கிறவள் பெண்ணாகத்தான் 99% இருக்கா. அதை கேட்கிற போது அவள் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். நண்பர்களே, என்ன பொறுப்பு? ஒருவேளை அவன் சாப்பிடலன்னா சாப்பாடு போடுகிற பொறுப்பை அவள் எடுத்துக்கொண்டு தான் அந்த வார்த்தையை அங்கே வைக்கிறாள். எத்தனை முறை நாமெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். 10 நிமிஷத்தில் வந்தவனுக்கு சுட சுட சோறு நம் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் பார்த்த காட்சி இது. அதை செய்தவள் நம்முடைய தாயா அல்லது வீட்டில் இருந்து வேறு ஆண்களா? சொல்லுங்க. இங்கே என்ன சொன்னீங்க? எங்களுக்கு குலதெய்வம் கிடையாது. எல்லார்கிட்டையும் நான் கேட்குறேன்,
எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இவள் தான் என்னுடைய குலதெய்வம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பவள். ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தான். ஏன் எப்படி நமக்கெல்லாம் குலசாமி பரமசிவம் என்ன எழுதுகிறார் தெரியுமா? சங்க காலத்துக்கு முந்தையது குலதெய்வ வழிபாடுன்னு எழுதுறாரு ஐயா. ஒருத்தர் கேக்குறாங்க, சங்க காலத்துல 5 கடவுள் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல முதல்ல 5 கடவுள் தான் இருந்ததா? அதுக்கு அப்புறம் தான் பல்வேறு தெய்வங்கள் பல்கி பெருகியதா? அவர் சொல்றாரு, அது இலக்கிய வசதிக்காக செய்து கொள்ளப்பட்டது. அதற்கு முன்பிருந்தே இங்க குலசாமி வழிபாடு என்பது சங்க காலத்துக்கு முற்பட்டது என்று சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயம், குலசாமி என்பது பாதி சமயத்துல பெண் தெய்வங்கள் தான். பாதி என்ன, கிட்டத்தட்ட முழுக்க பெருந்தெய்வங்கள் வருவதற்கு முன்னால் எல்லாமே பெண் தெய்வங்கள் தான். எனவே உங்களுக்கு உங்கள் குலசாமியை அறிமுகப்படுத்தியது மாத்திரமல்ல, குலசாமியாக நிற்பவளே பெண் தான். அப்புறம் அவை இல்லாம என்ன பாரம்பரியம் உங்களுக்கு? என்னையா கலைகளினுடைய பெண்களுக்கு பங்களிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சிவகுமார் சார் சொன்னார். நாதஸ்வர கலைஞர்கள் பட்டியலை இவ்வளோ போட்டார். இல்ல, மதுரை பொன்னுத்தாய் உங்களுக்கு கேள்விப்பட்டதே இல்லையா? நீங்க அசுரவாத்தியம் அந்த அம்மா எடுத்து வாசிச்சிருக்கு. சரி, கடவுள் மாதிரியான தியாக பிரம்மத்துக்கு இசைக்கலைஞர்களில் யார் திருவையாறில் சமாதி கோயிலை ஏற்படுத்தியது? நீங்க ஆண் கலைஞர்கள் தான் நிறைய பேர் இருந்தீங்க சாமி, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் தியாக பிரம்மத்தினுடைய சமாதியை கட்டியது நாகரத்னம்மாள் என்ற பெண் கலைஞரை தவிர ஒரு ஆண் கலைஞர் அதை செய்யலையே. நீங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கீங்க, ஆனால் அடர்த்தியில் நாங்கள் அதிகமா இருக்கோம்னாக்கா பாரம்பரியத்தை போற்றுவது நாங்களா நீங்களா? சிவகுமார் பேசுகிற போது விவசாயி என்றாலே அது ஆண் தான், இப்படித்தான் சொல்லி வச்சிருக்காங்க. விவசாயினா ஆணு தான், விஞ்ஞானினா ஆணு தான். எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்க? விவசாய வேலைகளில் 75% மேல பெண்கள் செய்கிற வேலை தான். ஆனால் பெண்களினுடைய பெருமை எதில் இருக்கு தெரியுமா? இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு விவசாயின்ற பேரையே ஆணுக்கு விட்டு கொடுத்துருக்காளே, அப்ப அவளினுடைய பணி அவ்வளவு பெருசு. சிவகுமார் சொல்லுகிறார், விவசாயிகளினுடைய போராட்டத்திலே பெண்கள் எங்கே என்று கேட்கின்றார். பல்ஜித் கவுர்ன்ற ஒரு அம்மா தான் முன்னாடி நின்னுது, அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. விவசாய போராட்டத்தினுடைய ஆணிவேர் இந்த தேசத்திலே வந்தது 1973ஆம் ஆண்டு சிப்கோ மூமெண்ட்ல வந்தது. பழங்குடி மக்கள் வாழ்கிற ஒரு பகுதியில் மரங்களை முழுவதுமாக வெட்டுவதற்கு அப்போது இருந்த ஒரு அரசாங்கம் முடிவெடுத்தது. எப்படி தடுப்பீங்க? பழங்குடி இனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும், அவளுக்கு பிள்ளை இருந்தால் பிள்ளைய முதுகில் தான் கட்டிக்கும், அதுங்கெல்லாம் அப்படி தானே அவங்களுக்கு பழக்கம். அவங்க பிள்ளைய முதுகிலை கட்டி கொண்டு மரத்தை போய் அணைத்து கொண்டார். எல்லாரும் வெயிட் பண்ணாங்க, இதெல்லாம் சாயங்காலம் வீட்டுக்கு போகும் சோறு சமைக்கிறதுக்குன்னு. ஒரு பெண் நகரல. மழை பெய்தது, வெயில் வருத்தது, பனி கொட்டியது, குளிர் வாட்டியது, பிள்ளைகள் அழுதன. எது ஆனாலும் இந்த மரத்தை காப்பதற்காக நான் இங்கேயே நிற்பேன் என்று நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மரங்களை அணைத்துக் கொண்டு நின்றார்கள். இந்த தேசத்தில் நடந்த முதல் விவசாயி போராட்டம் அதுதான். இன்றைக்கு குளிரில் அங்கே நிற்கிறார்கள் என்றால் பல்ஜித் கவுர் ஒரு உதாரணம் தான். 1000 பெண்கள் கூட நிற்கிறாங்க. பெருமக்களே, பாரம்பரியம் என்ற வார்த்தை மிக விரிந்தது. எல்லா பாரம்பரியத்துக்கும் அடித்தளம் என்னவென்றால் மொழி. மொழியிலிருந்து கிளைப்பதுதான் பாரம்பரியம். என்னுடைய மொழியை எனக்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய தாய் தானே, அதனால் தானே அது தாய்மொழி. மரபுகளாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த சமூகம் பெண்ணிலிருந்து எழுந்து நிற்கின்றது. அதனால் மரபுகளை காப்பவள் எப்போதுமே பெண். அதனால் தான் எங்கள் மகாகவி சொன்னான், போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்க ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகி வந்தாள் என்று. பராசக்தியே ஒவ்வொரு வீட்டிலும் பெண்ணாக இருக்கிறாள். அதனால் பாரம்பரியத்தை எடுத்துச் செல்லுகின்ற மாபெரும் பங்கு அவளுடைய கரங்களில் இருக்கிறது. ஆண்களே, வழிபடுங்கள் அல்லது விட்டு விலகி நில்லுங்கள். அனுகிரகா 90s கிட்ஸ், அவங்க அங்கதான் பேசணும். அதானே 3வது ஒருத்தர் பேசுறாரு, அவர் ஏன் அங்க உட்கார்ந்துருக்காரு? நம்மளை யூத்தா காட்டணும்னே சில பேர் பல வேலைகளை செய்யறாங்க. நடுவர் அவர்களே, என்ன பிரச்சனை 90s கிட்ஸ் இல்லைன்னா, தங்களை தாண்டி உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னே தெரியாமல் வளருகிற ஒரு தலைமுறை 90s கிட்ஸ் தான். அல்ல, அனுகிரகாவுக்கு என்ன சந்தோஷம்னா, ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் பீட்சா சாப்பிடுவோம். ஏமா இது ஒரு பெருமையா? எதையுமே நேரத்தில் செய்யாம ஒரு தலைமுறை இருப்பது எப்படிங்க பெருமை தரும்?
அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வரிசையிலே நின்றே வயதானவர்கள். ஆமாப்பா, நாங்கள் வயதானவர்கள். உங்கள் அணியில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, உங்களாம் வரிசையிலே நின்னது இல்லை. வரிசையில் நின்றால் கூட பக்கத்திலே இருக்கிற ஒரு முதியவருக்கு நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு இடம் கொடுத்து பின்னால் வந்த மனிதம் எங்கள் தலைமுறைக்கு இருந்தது. உங்களுக்கு இருந்ததா? நீங்க எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்றீங்களே, மனுஷங்க முகத்தை எப்பப்பா கடைசியா நீங்க பாத்தீங்க? எங்களுக்கு 527 நண்பர்கள். எங்க ஃபேஸ்புக்கில் ஒத்த மூஞ்சிய கூட யாரும் பார்த்தது கூட. எங்களுக்கு 5 நண்பர்கள் இருந்தாலும் இறுதி மூச்சு வரையில் கூடவே நிற்கிற, நேரே பார்த்து பழகுகிற, மனிதர்களோடு கலந்து பேசுகிற நட்பு எங்கள் தலைமுறைக்கு வாய்த்த வரம் இல்லையா? அல்ல, அனுகிரகா சொல்றாங்க, நாங்கள் காலையில் எந்திரிச்சா அனிருத் பாட்டை கேட்போம், மத்தியானம் ஆன எம்எஸ்வி பாட்டை கேட்போம், ராத்திரி ஆன எந்த பாட்டு எது முழுசாக கேட்குறீங்களா? 30 செகண்டுக்கு மேலே எதையாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இளையராஜாவை பற்றி உங்கள் தலைமுறையில் பேசலாமா? எங்கள் தலைமுறைக்காகவே அவதாரம் எடுத்து எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கிய இளையராஜாவினுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் என்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை இல்லையா? ஐயா, நாங்கள் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போவோம்யா. சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகும்போது டைம் ஆகிடும். ஆனால் ஒரு டீ கடையிலேருந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோன்னு இளையராஜாவோட பாட்டு வந்தால் அந்த சைக்கிளை நிறுத்திட்டு பாட்டை முழுக்க கேட்டுட்டு பாட்டு முடிஞ்ச உடனே சைக்கிளில் ஸ்கூலுக்கு மிதிச்சுட்டு போமே, அந்த நாள் முழுக்க அந்த பாட்டு மனசில் ஒலிச்சு 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 மனசில் சந்தோஷம் வருமே. பாட்டு என்பது அப்படி சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்கள் தலைமுறையில் நீங்கள் 90s கிட்ஸினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாமே உங்களுக்கு கை விரல் நுனியிலேயே இருக்கு. நீங்கள் எதையுமே தேடி போவதில்லை, எதற்குமே காத்திருப்பதில்லை. நாங்கள் தேடி தேடி காத்திருந்து காத்திருந்து கனவு கண்டு அதை அடைந்த பிறகு இருக்கிற மகிழ்ச்சி எதுக்குமே காத்திருக்காம, எதையுமே தேடி போகாம, எல்லாம் கையில் இருக்கிற உங்கள் தலைமுறைக்கு அந்த மகிழ்ச்சி எப்படி வரும்னு நான் கேட்குறேன். அனுகிரகா சொல்றாங்க, ஐடி பூம் வந்த பிறகுதான் எங்களுக்கு பணம் வந்தது. ஐடி பூம் வருவதற்கு காரணமாக இருந்த பெரும் ஐடி நிறுவனங்களில் தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் 90க்கு முன்னாடி பிறந்தவர்களா, 90க்கு பின்னாடி பிறந்தவங்க. அப்போ விதை போட்டது நாங்க, பழத்தை தின்னுவது நீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் என்பது பழத்தை தின்னுகிற சுகம் மாத்திரம்தான். எங்களுடைய சந்தோஷம் என்பது இது நாங்கள் உருவாக்கி கொடுத்தது. நாங்கள் உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பது பெரிய சந்தோஷமா? பழத்தை தின்னுட்டு தோலை போட்டுட்டு போற உங்களுடைய சந்தோஷம் பெரிய சந்தோஷம். ரொம்ப அழகா சொல்லிச்சு பாப்பா. என்ன இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க அங்க இருங்க, நாங்க இங்க இருக்கோம். இதெல்லாம் நாங்க சம்சாரம் அது மின்சாரத்திலே பார்த்துட்டோம். இன்னும் இன்னைக்கு தான் இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி. நீங்க அங்க இருங்க, நாங்க இங்க இருக்கோம். எது மட்டுமா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் 90க்கு பிறகு பிறந்த யாராவது ஒருவர்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போவீங்களா? 90க்கு முன் பிறந்த உங்க அப்பா அம்மாவை தேடி போய் பிள்ளைய பார்த்துக்க ஹெல்ப் வேணும்னு கேட்க மாட்டீங்க நீங்க. இப்போ அப்படித்தான் சொல்லுவீங்க. செட்டில் ஆன பிறகு கல்யாணம் செய்து கொள்ளுபவர்களும் அவங்க. நாங்கள் செட்டில் ஆகாமலே நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அது ரொம்ப உண்மைங்க. செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் நாமெல்லாம் கல்யாணம் பண்ணோம், 90ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க. ஆனால் அனுகிரகா, செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும். செட்டில் ஆகிட்டே இருந்தால் கடைசியில் 60ஆம் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். ரொம்ப நேரமாக செட்டில் ஆகிட்டே இருக்கு உங்கள் தலைமுறை. என்னைக்கு செட்டில் ஆகி முடிக்க போகிறீங்க நீங்கள்? அது கூட பரவாயில்லையா? ஹனிமூன் போகிறதுக்கு ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயா 90s கிட்ஸ். நம்புவீங்களா நீங்கள்? சுஜித் சொல்கிறாரு, மனதுக்கு பிடித்த வேலையை மில்லேனியல்ஸ் தான் பண்ணுறாங்க. சுஜித் மனசாட்சியோடு பேச. இப்போ தான் த கிரேட் ரெசிக்னேஷன் ஒன்று போயிட்டுருக்கு உலகம் முழுக்க. ஐயா, இந்தியாவில் மாத்திரம் போன வருடமும் இந்த வருடமும் 60% மேலே வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. யாருன்னா எல்லாம் 90க்கு பிறகு பிறந்தது. ஒரு வேலையில் ஒழுங்காக இருந்ததா சரித்திரமே கிடையாது. நாங்கள் வேலை செய்வதற்கு போன போது முதலில் நிறுவனங்களில் சேர்ந்த போது எங்களுக்கு என்று கனவுகள் இருந்தன. மேல் பதவிக்கு எங்களால் போக முடியும் என்று எங்களுக்கு பெரும் கனவுகள் இருந்தன. அந்த கனவுகளுக்காக நாங்கள் உழைத்தோம். 90s கிட்ஸ்கிட்ட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு கனவுகளே கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணையா, நாளைக்கு கேடு கேட்டா போனா என்ன என்பதுதான் 90s கிட்ஸினுடைய மனோநிலை. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு. இந்த பிள்ளைகள் அம்மாவுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. அப்போல்லாம் இந்த ஆட்டுக்கல் தானே இருக்கும். இந்த ஆட்டுக்கல்ல அம்மா அந்த மாவை ஆட்டுகிற போது அந்த மகனோ மகளோ பக்கத்தில் உட்காந்து அந்த மாவை தள்ளி கொடுக்கறதுன்னு ஒன்று செய்வாங்க.
இது இது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இந்த 3/4 மணி நேரத்தில் அந்த அம்மாவுக்கும், அந்த அம்மா படிக்காதவளா தான் இருப்பா, ஆனால் அந்த அம்மாவுக்கும் அந்த மகனுக்கும் அல்லது அந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். உறவுகள் அப்படித்தான் வளர்ந்தன. இன்றைக்கு நீங்க கடைசியா உங்க அப்பா அம்மாவை பார்த்து ஒரு 10 நிமிஷம் எப்ப பேசுனீங்க நீங்க 90s கிட்ஸை கேட்டா எவ்வளவு பேரால் பதில் சொல்ல முடியும்? எல்லாவற்றுக்கும் மேல் எங்களுடைய குழந்தை பருவத்தை நாங்கள் ஏன் இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாங்கள் விளையாடிய விளையாட்டுக்கள் முழுக்க 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 தெருக்களிலே விளையாடிய விளையாட்டுக்கள் தான். பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு இருக்கும், கில்லி விளையாட்டு இருக்கும், பம்பரம் இருக்கும், கல்லாமண்ணா இருக்கும், பூ பறிக்க வருகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் சேர்ந்து விளையாடுவாங்க. தெருக்கள் முழுக்க விளையாடுகிற குழந்தைகளின் சத்தங்களினால் நிறைந்திருந்த அந்த இளமை காலம் எங்களுக்கு இருந்தது. உங்களுடைய சாதனங்களை பார்த்து பார்த்து தன்னந்தனியாக பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கிறது என்றால் எது மகிழ்ச்சி? மனிதர் முகத்தை மனிதர் பார்த்து வாழுகின்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சி. எங்களினுடைய இளமை பருவம், எங்களினுடைய குழந்தை பருவம் மனிதர்களால் நிறைந்திருந்த காரணத்தினாலே எங்கள் மகிழ்ச்சி தான். புலவர் பேசினது பேச்சா? 43 வருஷமா பேச முடியாத ஒருவரின் மனக்குமரலைத்தானே எங்க கொட்டியிருக்காரு அவரு. அவர் காலத்துல வீட்டுக்கு லெட்டர் வருமாமா. கணவன் லெட்டரை மனைவி படிப்பாங்களாம், மனைவி லெட்டரை கணவன் படிப்பாராம், அவங்க லெட்டரை மாமியார். உங்களுக்கு எல்லாம் என்ன லெட்டர் வந்தது அந்த காலத்துல? மேற்கண்ட கடிதத்தை 21 பிரதிகள் எடுத்து நீங்கள் 21 பேருக்கு அனுப்பவில்லை என்றால் ரத்தம் கக்கி சாவீர்கள். இந்த கடிதம் தான் வந்தது. இதை மனைவி படித்தா என்ன, மாமியார் படித்தா என்ன? குத்துப்பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களே சார், சோக பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியாது சார், குத்துப்பாட்டுக்கு தான் சார் டான்ஸ் ஆட முடியும். சொல்றது ஒரு கட்சி, அதில் ஒரு ஆள் இன்னும் பேச வேற வரப்போறாரு. எவ்வளோ வருத்தமான சூழ்நிலை. முன்னாடி பேசின கவிதா, ஒரு காரை இன்னொரு காரு கட்டி இழுத்துக்கிட்டு போகுதா, அதுக்கு கயிறு இருக்கான். உடனே சொல்றாங்க இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பெரிய டைரக்டர் மணிரத்னத்துக்கு அசிஸ்டன்ட். ஏம்மா, ஒரு கார் இன்னொரு காரை டோ பண்ணி இழுத்துக்கிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி இருக்கிற காரு ஓடாத காரு, உருப்படாத ஒரு வண்டியை இன்னொரு வண்டி தள்ளிட்டு போவது மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லவா? என்ன சார் அநியாயம். லோ தனியா போகும், இவ்வு தனியா போகும். சரி, வீட்டுக்கு போய் ரெண்டும் சேர்ந்துக்கிறது, இது ஒரு பிரச்சனையாம்மா உங்களுக்கு? கவிதாக்கு ஒரே ஒரு பிரச்சனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. வாரிசு பார்க்கறதா, துணிவு பார்க்கறதா? மொத்த பேச்சு இது ரெண்டுத்துல தான். அவங்க சொல்றாங்க அந்த திருமணம் எல்லாம் வரலாறாம், இன்றைய இளைஞர்கள் செய்கிற திருமணம் எல்லாம் தகராறாம். அந்த திருமணத்துல தகராறே வந்தது இல்லையா? ஒன்னுன்னா நான் சொல்லட்டா, பெண்ணு பார்க்கறதுக்கு நீங்கெல்லாம் போனீங்களேம்மா, மா என்ன வந்தாக, மொக்கச்சாமி வந்தாக, மற்றும் நம்ம உறவினரெல்லாம் வந்தாங்க. 25 பேரை என் பொண்ணு பார்க்க போனீங்க. போய் அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணோட முடியை இழுத்து பார்த்து, நில்லு, நீ சிரி, நீ பாடு. அவ என்ன காட்சி பொருளாவ? இத்தனை பண்ணிட்டு நாங்கள் அப்புறமா கடிதம் போடுறோம், தின்ன டிஃபனுக்கு காசை வச்ச பாடு இல்லை. இப்படித்தான் நம்ம அவங்களோட திருமணங்கள் வச்சு இன்னைக்கு இந்த தலைமுறையில் எப்படி செய்கிறார்கள்? சாட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா திருமணம் செஞ்சுக்கலாம், பிடிக்கலன்னா ஃப்ரெண்டாவே இருப்போம். இது எங்க நடுவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் இல்லையா இது? ரெண்டாவது, திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு என்ன சொன்னாங்க உங்க தலைமுறையில? கூச்சப்படாம கேளு, கூச்சப்படாம கேளு, மோதிரம் கேளு, பீரோ கேளு, கட்டில் கேளு, அதெல்லாம் கூச்சப்படாம கேட்டு வாங்க என்று சொன்னார்கள். அதையும் கேட்டுக்கிட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு அன்றைய மாப்பிள்ளைகள் போய் கேட்டாங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கு எங்கள் இளைஞர்கள் வரதட்சணை என்பது இந்த சமூகத்தில் அவமானத்துக்குரியது என்று நம்புகின்ற இளம் தலைமுறை இன்றைக்கு இருக்கிறது என்றால், திருமணமாகி எங்க இளைஞனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அன்றைக்கு அப்பாவா அவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த 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 பிள்ளை வந்து பாத்ரூம் போயிடுச்சுன்னு வைங்களேன், ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க பிள்ளைய பார்க்காம? அவ சாப்பிட்டுட்டு இருப்பா சார், அவ சாப்பிட்டுட்டு இருப்பா. அவ என்ன பண்ற பிள்ளைய பார்க்காம? அப்படியே சாப்பாட்டை போட்டுட்டு பிள்ளை அவ தான் போய் பார்க்கணும். இன்னைக்கு எங்க இளைஞனால டைப்பர் மாற்ற முடியும் சார். அவன் இளம் தந்தை, அவனுக்கு 27 வயசு ஆகுது. அவன் குழந்தைக்கு அவன் டைப்பர் மாற்ற முடியும். அவனே சோற்றை பிசைந்து அந்த குழந்தைக்கு அவனால் ஊட்ட முடியும்.
இன்றைய திருமணங்கள் சமநிலையில் இருக்கிற 2 பேரின் திருமணங்கள், ஒருவன் ஆண்டான் ஒருவன் அடிமை என்கின்ற நிலை இன்றைய திருமணங்கள் இல்லை என்றால் இது மகிழ்ச்சியா அது மகிழ்ச்சியா என்று நான் கேட்கின்றேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வேற வந்திருக்காரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க சும்மா எழுதிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 80 வருஷத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் கவிதை எழுதுகிறார். மனைவி இட்லியை சுட்டால் கணவன் சட்டினி செய்யலாகாதா என்று பாரதிதாசன் கவிதை எழுதினார். இந்த கவிதை எழுதப்பட்ட வருஷத்தில் இப்படி செய்த கணவர்கள் ஒருவரை கூட உங்களால் பார்க்க முடியாது. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் செய்யற மாதிரி என்னால பிரியாணி செய்யவே முடியாதுன்னு அந்த மாதிரி சொல்றது. எஸ், நான் செய்யறேன்னு அந்த கணவன் செய்கிறான். 2 பேரும் சமமாக இருக்கிற இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை என்று உங்களுக்கு யார் சொன்னது? சரி, எத்தனை பிள்ளைகள் சார் அன்னைக்கு? எவ்வளவு பிள்ளைகள் பிறக்க போகிறது? பிறக்கிற பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் 7, 8, 9 பிள்ளைகள். அது கடவுள் கொடுத்தது. அன்றைய சூழல் எப்படி நடுவரே? நான் தவறு சொல்லவில்லை. அன்றைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். அத்தனை பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அத்தனைக்கு சோறு போட்டு அத்தனையும் பார்த்துக்க முடியாம தவித்த கணவன் மனைவி தாய் தந்தை அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு 3 வருஷம் கழிச்சு தான் பிள்ளை, எங்களுக்கு 1 குழந்தை அல்லது 2 குழந்தை இப்படி படிக்க வைக்க போறோம். திட்டமிட்டு தங்களினுடைய குடும்பத்தை நடத்துகிற நிலையில் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் என்றால் எந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை? ஐயா, பழமை மிக உயர்ந்தது என்று பேசுவதிலே சுகம் கண்ட 3 பேர் அந்த அணியிலே இருக்கின்றார்கள். நேற்று எல்லாமே நன்மை, எல்லாமே சிறப்பாக இருந்தது, இன்றைக்கு இருக்கிற எல்லாமே புழுதி என்று பேசுவதற்கு இருக்கிறார். ஆனால் இந்த கேள்விகள் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இல்லையா? இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்வதற்காக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஏனால் நாங்கள் 2 பேரும் ஈக்குவல்ஸ். ஆனால் அடிமையாக இருப்பதற்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று இன்றைய பெண்கள் நினைக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக இன்றைய பெண்கள் அப்படி நினைப்பதை இன்றைய ஆண்களும் வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஆரோக்கியமான திருமண உறவு. ஒரு 22, 23 வருஷமா ராஜா சாரோட பட்டிமன்றத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு ரெக்கார்டு அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு? இவ்வளவு மோசமா பெண்களை இதுவரை அவர் எந்த பட்டிமண்டபத்திலும் பேசியது இல்லை. இன்னைக்குதான் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காரு. இந்த எழுதி வச்சு பதில் சொல்லுவதற்கே எனக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. உத்தரகாண்ட்ல அந்த உள்ளே போன எலி வலை தொழிலாளர்களை நாங்களும் வணங்குகிறோம், கும்பிடுறோம், அவங்கள பாராட்டுறோம். நாங்கள் ஒன்றும் அவங்கள தப்பா சொல்லலை. உயிரை பணயம் வைத்துன்னு அவ்வளவு தடவை ராஜா சார் சொன்னார். ஒவ்வொரு பிரசவத்திலும் பெண்ணு உயிரை பணயம் வைக்கிறாளே சார், ஏன் சார் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவர்களினுடைய பணியை நாங்கள் குறைவா சொல்லல, ஆனால் நீங்கள் ஏன் பெண்களினுடைய பணி எவ்வளவு குறைவா சொல்றீங்க? அவர் ஆரம்பிக்கிற போதே சொல்றாரு, இவருக்கு நல்ல இட்லி கிடைக்கலன்னா நாங்கள் 3 பேர் என்ன சார் செய்வோம்? எவ்வளவு புலம்பல்! அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு மாவு, சில பேரோட கை பட்டாதான் ராஜா சார் மாவு புளிக்கு, உங்களுக்கு தெரியல. அது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். பெண்ணுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. ஆமா இருக்கு. ஆண்கள் எல்லாம் நமுத்து போன பட்டாசாக இருந்தால் பெண்ணுக்குள்ளே வெடிகுண்டு இருக்கத்தானே இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு இருக்கிற போது அதில் ஈரத்தில் நனைத்து அந்த வெடிகுண்டு வெடிக்காதபடி செய்து அந்த குடும்பம் வாழுவதற்காக தொடர்ந்து உழைக்கிறாளே, அந்த தியாகத்தை பற்றி நாங்கள் 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவர் நைட் வாட்ச் உமன் உண்டா என்று ராஜா சார் கேட்கிறார். இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வியை இதுவரை நான் சந்தித்ததே இல்லை பட்டிமன்றம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருக்காளே, அதுவும் நைட் வாட்ச் உமன் வேலை தான் சார். ராஜா சார் உங்களுக்கு தெரியாதா? அது எங்கிருந்து கிளம்பி 3 பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. சம்பாதிக்காத ஆண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்வார்களா? மாட்டாங்க. நீங்க செய்யறதே ஒரு வேலை, அதையும் நீங்க செய்யலைன்னா அப்புறம் நாங்கள் கல்யாணம் வர செய்வோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? மனசாட்சி இல்லாம ஹோம் மேக்கர் என்று பெண்களை சொல்ல வேண்டுமா? ஏன் என்ன தவறு? எங்களை ஹோம் மேக்கர் தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் சும்மா தானே இருக்க, அந்த வேலையை செஞ்சானே இந்த வேலையை செஞ்சானே, அது எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எங்களை ஹோம் மேக்கர் என்று கௌரவமாக சொல்லுங்கள். ஏன்? ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் சார் ஒரு நாள் நான் இருந்து பார்த்தேன், 25 முறை காலிங் பெல் அடிச்சது சார். ஒரு நாளைக்கு 25 தடவை காலிங் பெல்.
வந்தவங்க போனவங்க, பால் போடுறவங்க, தண்ணி கொடுக்குறவங்க, அந்த அக்கா இந்த தங்கச்சி 25 முறை போய் 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 வீட்டு கதவை திறக்கிற வேலையை ஒவ்வொரு வீட்டிலும் மனைவி செய்கிறாளா, கணவன் செய்கிறார்? சொல்லுங்க நீங்க. இவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்லையாமா. தன்னை படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்களாமா. ரீல்ஸ் போடுறாங்களாமா. அதுல கணவனை பார்த்தா லூசு பைய மாதிரியே போடுறாங்களாமா. லூசு பைய மாதிரி இருந்தா லூசு பைய மாதிரி தான் ரீல்ஸ்ல வரும். நாங்க என்ன செய்ய முடியும்? ஆண்கள்னா அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்லையா? அவர் சொன்னதுக்கு தானே நான் பதில் சொல்றேன். ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எங்க சார் டைம் இருக்கு எங்களுக்கு? ராஜா சார் சொல்றாரு, கல்ஃப்ல இருந்து 1 மாசம் சம்பளம் அவன் அனுப்பலைன்னா உங்க கதி என்ன ஆகும்? சார் கொரோனா போது 1.5 வருஷம் சம்பளம் வரலையே சார், எப்படி சார் சமாளிச்சோம்? எத்தனை ஆண்களுக்கு அந்த கணக்கு தெரியும்? கல்ஃப்ல இருந்தவங்க மாத்திரம் இல்லை, இங்க இருந்தவங்க தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு வருமானமும் இல்லை. அந்த வீட்டில் வயிறுகள் வாடாமல் காப்பாற்றியது அந்த பெண்ணினுடைய சாமர்த்தியமா இல்லையா? சொல்லுங்க. அரசாங்கம் பெண்களுக்கு தானே உதவித்தொகை தருது, உங்களுக்கு என்ன சார் பொறாம? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அரசாங்கம் எவ்வளவு புத்திசாலிகளை கொண்ட அமைப்பு இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் இதே உதவித்தொகையை ஆண்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்யவில்லை? பொண்ணுகிட்ட கொடுத்தா அது விழாம விரியாம முழுசா முள்ளங்கி பத்தையா வீட்டுக்கும் குழந்தைகளுக்கும் அது செலவாகும். ஆண்கள் கையில கொடுத்தா எங்க உறிஞ்சுவான் எங்க ஊதுவான்னு யாருக்குமே தெரியாது. ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்களா, இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. சும்மாவே யாராவது வருவீங்களாம்மா? சும்மாவே யாராவது வருவீங்களா? அங்க காய் இருக்கு, பழம் இருக்கு, அப்படியே ஒரு 8 பஸ்ல எடுத்துட்டு வந்தா மதுரையில வித்து காசாக்கினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு தான் சார் வருவாங்க. நடுவர்கள் அவர்கள் 3 பேருமே பேசினதிலிருந்து பெண்கள் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமலே இருக்கிறார்கள் என்பது போலவே 3 பேரும் பேசி இருக்கிறார்கள். இன்றைக்கு பெண் பல வீடுகளில் இரட்டை சுமையை சுமக்கின்றார். ஆண் இருக்கிறானே வீட்டுக்கு வெளியே போய் வேலை செய்கிறான், அதை நாங்கள் குறைத்து சொல்லவில்லை. ஆனால் தான் கொண்டு வருகிற சம்பாத்தியத்தினால் ஆணின் மனசுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கிறது, நான் தான் சம்பாதிக்கிறேன்னு. அந்த ஈகோ இல்லாமல் சம்பாதித்து வீட்டு வேலையையும் செய்கிறவள் பெண்ணாக இருக்கிற போது அதுதானே வீட்டுக்கு ஒரு மங்களத்தை தருகிறது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்புறம் ராஜா சார் சொல்றாரு, பெண்களை சூரியன் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சூரியனுக்கு எந்த ஜெண்டர் இருக்கதான் நான் நினைக்கல. அப்படி இருந்தால் மகாகவி பாரதி ஏன் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று ஒரு பெண்ணை பார்த்து மகாகவி பாரதி எப்படி பாடியிருப்பார்? அவள் சூரியன் மாத்திரமில்லை, அவளுடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன். அவளால் தவறு செய்கிறவர்களை கண்டிக்கவும் முடியும், அவளால் அன்பையும் கருணையும் நிலவை போல கொடுக்கவும் முடியும். சூரியனும் அவள்தான், சந்திரனும் அவள்தான் என்று மகாகவி பாரதியை சொல்லி இருக்கிறார். என்ன நிலையில சொன்னாரோ? இல்லை, இன்னைக்கு புலவர் பேசின பேச்செல்லாம் அராஜகம் என்பதை தவிர வேற எதுலையுமே எடுக்க முடியாது. என்னம்மா புலவர் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க? கோபம் வர மாதிரியே சொல்றாரு ஐயா எல்லாத்தையும். லிப்ஸ்டிக் வாயில போட்டதுக்காக பொங்கலோ பொங்கல்னு எங்க வீட்டில் 2 பேர் சொல்லலன்னு புலவர் சொன்னாரு. இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்கய்யா. மாது அண்ணா வந்து பேசினார், அவருடைய வீட்டினுடைய அப்பாவை பற்றி சொன்னார். நீங்க எல்லாரும் அதை கேட்டீங்க, உண்மைதானே? அந்த கதையில ஒரு இடத்தை நீங்க கவனிச்சிங்களா? உங்களினுடைய தாய் தொழத்தக்கவர் அவர் சொல்லியிருக்காரு, உன் பணம் எனக்கு எதுக்குடான்னு சொல்லியிருக்காரு. ஏன்? அந்த நிலையில கூட தன் மகனுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிற ஒரு தாய் மனசு அங்க இருந்திருக்கேன் சார். ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய குடும்பத்தை தவிர வேறு சிந்தனையே இல்லாத பெண். ஓட்டப்பந்தயத்திலே முயலும் ஆமையும் ஓடியதை அந்த ஆமை ஒரு பெண் என்று நான் நினைப்பேன். ஏனென்றால் அந்த ஆமை ஓட்டை சுமந்து கொண்டே ஓடியது போல பெண் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் தன் வீட்டை சுமந்து கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். நாங்க என்ன வேலை செய்யலை இன்னைக்கு சொல்லுங்க? நீங்க செய்கிற எந்த பணியை நாங்கள் செய்யவில்லை சொல்லுங்கள். ஒவ்வொரு பணியிலும் ஆணுக்கு நிகராக தோள் கொடுத்து நின்று குடும்பத்தினுடைய பொருளாதார சுமையையும் நாங்கள் சுமக்கின்றோம். அந்த குடும்பத்திலே இருக்கிற மனச்சிக்கல்களையும் பணச்சிக்கல்களையும் நாங்கள் நேரடியாக நின்று அதை விசாரித்து தீர்த்து வைக்கிறோம் என்று சொன்னால், வேதம் செய்யவும் நீதிகள் சொல்லவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று எங்கள் மகாகவி சொன்னது போல இரு துறைகளிலும் பணியாற்றி குடும்பத்துக்கு வலு சேர்க்கிற பெண்தான், அவளுடைய பணிதான்
குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி நடுவரிடம் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.